ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு போட்டி வச்சாராம். அது போட்டி என்னென்னா, ஒரு ஆற்றை கடக்கணும், இக்கரையிலேருந்து மறுகரைக்கு கடக்கணும். அந்த ஆற்றுல சாதாரண ஆறு இல்லாது, பயங்கரமான விஷப்பாம்புகளும் முதலைகளும் இருக்கிற ஆறு அது. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு மறுகரைக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு 100 ஏக்கரா பூமி தரேன், இல்லையா அது வேண்டான்னு சொன்னாங்கன்னா 1000 ஆடுகள் தரேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், கடக்கிறவங்க ஆற்ற கடக்கிறவங்களுக்கு இந்த 3ல் ஏதாவது ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், அறிவிச்சாராம். அப்போ யாருமே அதுக்கு முன் வரலையா. ஒருத்தன் அப்படியே தவால்னு குதிச்சு வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு போய் மறுகரையில் போய் நின்றுட்டானாமா. இவருக்கு பயங்கர ஆச்சரியம், எல்லாருக்குமே ஆச்சரியம். இவருக்கு படகு எடுத்துகிட்டு போனாராம் அந்த கரைக்கு. போய் அவனை கூட்டிகிட்டு வந்தாராம். கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரே கூட்டமாக நின்றுட்டு இருக்குது இந்த கரையில். யார் இதை குதித்து நீச்சல் அடித்து போவாங்க, யார் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்கன்னு பார்க்குறக்கு அவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறாங்க. அப்புறம் இவர் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு கேட்டாராமா, தம்பி பரவாயில்ல, உன்னுடைய தைரியத்தை நான் மெச்சிக்கிறேன், என்ன வேணும் உனக்கு? 100 ஏக்கரா பூமி வேணுமா, இல்லை 1000 ஆடுகள் வேணுமா? இவன் வேண்டாம் வேண்டாம் அப்படி சொன்னான். அப்போ என்ன வேணும் உனக்கு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டா? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா மக்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தானா. என்ன நீ இப்படி எல்லாத்தையும் பார்க்குற, என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாராம். என்ன யார் இதுக்குள்ளே பிடிச்சி தள்ளுனதுன்னு யோசித்து பார்க்குறேன், அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னானம்மா. வேடிக்கையாக இருக்கு இல்லையா இது? நன்றி குழந்தைங்களே, மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.